2023ல மிக முக்கியமான அடுத்த திரைப்படம் வந்து டாடா அப்படிங்கிற திரைப்படம். நம்மளுடைய விஜய் டிவியுடைய கவின் அவர்கள் வந்து நடிச்ச திரைப்படம். பிக் பாஸ் மூலமா நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, கவின் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருந்தார். அந்த படமும் வந்து ஓரளவுக்கு நல்ல பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. அந்த படத்துக்கு பிறகு இந்த படம் வந்தது. இந்த திரைப்படமும் நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு அழகான ஒரு பெரிய வெற்றிய வந்து பார்த்தீங்கன்னா, கவினுக்கு குடுத்துச்சு. இந்த படம் வந்து ஏன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா, இந்த காலத்தில இருக்கிற காதலர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள். அதுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் இத வந்து கரெக்ட்டா கேரி பண்ணி காட்டுச்சு. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வந்து லவ் பண்றாங்க. படம் ஆரம்பிக்கிற 5 நிமிஷத்துக்குள்ளயே சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்து கன்சீவ் ஆயிடுறாங்க. கன்சீவ் ஆனதுக்கு பிறகு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 வீட்லயும் ஒத்துக்கல. 2 பேரும் தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. நண்பனோட வீட்ல தங்கி அவங்களோட வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை இருக்குல்ல, 2 குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாம வெறும் 2 காதலர்கள் மட்டுமே வாழ்க்கைய வாழ்ந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த, ஃபினான்ஷியலா என்ன ஸ்ட்ரகிள் சந்திப்பாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள வந்து இந்த படம் வந்து பேசுச்சு. அப்புறம் வந்து ஒரு பிரச்சனை அப்போ, அதாவது பிரசவத்து டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு குழந்தைய வந்து விட்டுட்டு அவங்க வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. 2 பேருக்குள்ள இடைப்பட்ட சண்டையினால அவங்க வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போனவுடனே அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டாயம் வந்து ஹீரோவுக்கு வந்து சேர்ந்துருது. அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக அவன் என்ன பாடுபட்டான்? அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ஹீரோயின சந்திச்சானா? ஹீரோயின சந்திச்சதுக்கு பிறகு அவனோட லைஃப்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு? இவங்க 2 பேரும் சேருவாங்களா? சேர மாட்டாங்களா? அப்படிங்கிற நெறைய கேள்விகளுக்கு ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள இருந்துட்டு இந்த படம் வந்து ஒரு அழகான ஒரு முடிவ குடுத்துச்சு. நெறைய பேர் இந்த படம் பார்த்த பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயம், என்னுடைய லவர்ட்ட எனக்கு நடந்த விஷயம், அத தான் வந்து படமா வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஃபீலிங்க எல்லாருமே உணர்ந்தாங்க. அதனால இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. கவின் அவர்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான திரைப்படமாக இந்த படம் வந்து மாறிப் போச்சு. எனக்கு பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்க, அது வந்து தோற்று போறதுக்கு, கல்யாணத்துக்கு பிறகு இந்த காதல் தோத்து போறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறது, அந்த காதலிச்ச காதலர்கள் மட்டும் தான். அதே மாதிரி அந்த காதல் கல்யாணமாக மாறிய பிறகு, வருகின்ற பிரச்சனைகளால 2 பேரும் பிரிஞ்சாங்கன்னா, அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய பாலமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை தான். அவங்க 2 பேத்துக்கும் இடைப்பட்ட அந்த குழந்தை தான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ப காப்பாத்துது அப்படிங்கிற விஷயத்த, ஒரு சின்ன லைன எடுத்துக்கிட்டு, அத ரொம்ப அழகா போர்ட்ரேட் பண்ணி காட்டுனாங்க. அதனால மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும், வெற்றியும் இந்த படம் வந்து அடைஞ்சது. அதுல மாற்று கருத்து இல்ல. அதுவும் இல்லாம அத வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. 2023ல ரொம்ப பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு நீங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா, அதுல மிக முக்கியமான இடத்துல வந்து இந்த டாடா திரைப்படம் இருக்கும். கவின் அவர்கள் வந்து ஒரு நல்ல ரூட்ல ரொம்ப சாதாரண ஒரு சின்ன பட்ஜெட் படமா எடுத்தால் கூட, அந்த சின்ன பட்ஜெட் படத்துல கூட கொஞ்சம் ஜனரஞ்சகமான விஷயங்கள வந்து சொல்ற மாரி படங்கள எடுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் கூட. அதாவது விஜய் டிவில சரவண மீனாட்சி மூலமா கிடைச்ச அந்த ஃபேம சரியான ஆங்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கவின் பயன்படுத்திட்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் பெரிய அளவுக்கு வந்து கவின் அவர்கள் சாதிக்கணும். இந்த டாடா படத்துடைய குழுவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள சொல்லிக்கணும். இந்த 2023ல பல குடும்பங்கள வந்து சேர்த்து வச்சதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைய வந்து டாடா திரைப்படம் பண்ணுச்சு. அதே மாரி பல காதலர்கள் வந்து காதலை புரிஞ்சு கொள்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் இந்த டாடா திரைப்படம் வந்து ஒரு சில மொமெண்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துச்சு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. நீங்க இந்த திரைப்படத்த பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்த தாராளமாக கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம இன்னும் பேசுவோம். டாடா தவிர்க்க முடியாதது.